السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى: الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் நேயர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களையும் தந்தருள வேண்டும். ரமலானுடைய மாதத்தின் ஆரம்ப பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். 5வது நோன்பை நோற்றவர்களாக அல்லாஹ் எங்களை கொண்டு பொருந்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய துஆக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல வாழ்வு கிட்டியது போன்று நல்ல மரணமும் கிட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வாழ்வை பொருந்திக் கொள்ள வேண்டும். சென்ற வாரம் நாங்கள் குடும்ப உறவுகளை பேணி வாழுவது எவ்வளவு முக்கியமானது, குடும்ப உறவுகளை துண்டித்து கொண்டவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள், குடும்ப உறவுகளை துண்டித்தவர்களை பற்றி குர்ஆன் எப்படி எவ்வளவு காரமாக எவ்வளவு பயங்கரமான முறையில் அவர்களை பற்றி சித்தரித்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் ஓரளவு பார்த்தோம். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு வேதனை உலகத்தில் என்னவென்று சொன்னால், ஃபஅஸம்மஹுமுல்லாஹு, அவர்களை அல்லாஹ் செவிடர்களாக ஆக்கி விடுவான். அவர்களுடைய பார்வைகளை உயர்த்தி விடுவான். அர்த்தம், நல்லவைகளை கண்டுகொள்ள மாட்டார்கள், நல்லவைகளை செவிமடுக்கவும் மாட்டார்கள். மக்களுடைய குறைகளை பேசுவதிலேயே காலத்தை கழித்து கொண்டிருப்பார்கள். மக்களுடைய குறைகளை தேடுவதிலேயே காலம் கழிந்து கொண்டிருக்கும். நல்லவைகளுக்கு அவகாசம் கிடைக்க மாட்டாது. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய தண்டனை. இதற்கு முன்னால் ஒரு முறையும் நான் ஞாபகப்படுத்தினேன். ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொள்கிறார், இறைவா, நான் எம்மாத்திரமோ பாவம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன், நீ வேண்டாம் என்று சொன்னவைகளை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன், ஆனாலும் நான் உலகத்தில் நல்லவனாக நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை சோதிப்பதாக, நீ என்னை பனிஷ் பண்ணுவதாக எனக்கு எதுவுமே புரியவில்லையே என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் உன்னை சோதித்து கொண்டு தான் இருக்கின்றேன், நான் உன்னை பனிஷ் பண்ணி கொண்டு தான் இருக்கின்றேன், அதை கூட நீ உணர்ந்து கொள்ள மாட்டாய். தொழுகையில் இருக்கக்கூடிய கண்குளிர்ச்சி பறிக்கப்பட்டு விட்டது. நோன்பில் இருக்கக்கூடிய மன திருப்தியை இழந்து விட்டோம். தர்மம் செய்வதற்கு பிறகு வரக்கூடிய சந்தோஷத்தை இழந்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ். தர்மம் செய்து கொண்டிருக்கின்றோம், சுமையாகத்தான் இருக்கிறது. அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய வரி பணத்தை போன்று ஜகாத்து கொடுக்கின்றோம். தொழுகை என்று சொன்னால் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது,
முடிக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. தொழுகை சுமையாக மாறிவிட்டது. இப்படிப்பட்டவைகளால் நாங்கள் பீடிக்கப்பட்டிருந்தால் இறைவன் எங்களை சோதித்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய பனிஷ்மெண்ட்டுக்கு கீழே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தொழுகையே கசப்பாகிவிட்டது. குர்ஆனுடைய திலாவத்து அது ரொம்ப பாரமாக இருக்கிறது. கையில் குர்ஆன் எடுத்தால் கடிகாரத்தை பார்த்து கொண்டே ஓதுகின்றோம். சமூக வலைத்தளங்களில் போய்விட்டால் கடிகாரத்தை பார்ப்பதற்கு கூட நேரமில்லை. தூக்கம் எங்கேயோ போய்விட்டது. குர்ஆனை கையில் எடுத்தால் களைப்பும் டயர்டும் வந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனை பாடமாக்கிவிட்டால் திடீரென்று மறந்து விடுகின்றோம். ஆனால் வரவேண்டிய கொடுக்க வேண்டிய கடன் ஒரு நாளும் மறக்கதில்லை. அது ஞாபகத்திலே நிற்குது. பிறருக்கு செய்த நலவுகள் ஞாபகத்தில் அப்படியே இருக்குது. பிறர் எங்களுக்கு செய்த துரோகம் அதுவும் ஞாபகத்தில் அப்படியே நிற்குது, மறக்கதே இல்லை. ஏன் குர்ஆன் மட்டும் மறக்குது? சந்தர்ப்ப துஆக்கள் மட்டும் ஏன் மறக்குது? பாடமாக்கினாலும் அந்த சந்தர்ப்பத்தில் ஏன் ஞாபகம் வருவதில்லை? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில் பாவத்தினுடைய விளைவு, பாவத்தினால் ஏற்படக்கூடிய விபரீதம், மனநிறைவை இழந்து விடுவோம், சந்தோஷத்தை இழந்து விடுவோம், பதட்டத்திலேயே வாழ்ந்து இருப்போம், பீதியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம், அச்சத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம். இவைகளெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மனிதருக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நான் உன்னை சோதித்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் அது உனக்கு தெரியாது. இன்பங்கள் பறிக்கப்பட்டு விட்டது, சந்தோஷங்கள் பறிக்கப்பட்டு விட்டது, மனநிறைவு உயர்த்தப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, குடும்ப உறவுகளை பேணி வாழ்வதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக நாங்கள் சென்ற வாரம் கதைத்தோம். ரமதானுடைய மாதத்தில் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வதில் மிக முக்கியமான ஒன்றுதான் அன்னதானம் கொடுப்பது, பரிசில்கள் வழங்குவது, அன்பளிப்பு செய்வது, அன்பை அளிப்பாக கொடுப்பது. இஃப்தாருடைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யலாம். ஊருக்கு இஃப்தார் செய்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களை அழைத்து தெரிந்தவர்களை கூப்பிட்டு இஃப்தார் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வது மிக மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறவுகளை அழைத்து தந்தை வழி சொந்தம், தாய் வழி சொந்தம், திருமணம் முடித்த வகையில் உள்ள சொந்தம், இப்படியானவர்களை அழைத்து வாழ்க்கையில் இது எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் செய்ய வேண்டும், துணை புரிய வேண்டும். இப்படியான சரி, இஃப்தார் தான் கஷ்டமாக இருக்கிறது, தூரத்தில் வாழுகிறார்கள், பிரயாணம் செய்து வர வேண்டும், பிரயாணம் செய்து போக வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கலாம், ஏற்பாடுகளை செய்து வைக்கலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வெளி சமூகத்தை அரவணைப்பதை விடவும் உள்ளே உள்ளவர்களை அரவணைப்பது மிகவும் தேவையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கையில் எடுக்கக்கூடிய தொலைபேசி போல தொலைதூரத்தில் உள்ளவர்களுடன் எல்லாம் உரையாடுகின்றோம், உறவாடுகின்றோம், கதைக்கின்றோம், சந்தோஷமாக மகிழ்ச்சியான செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றோம், துக்கமான செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றோம். பக்கத்தில் உள்ளவர்களுடன் பேசுவதற்கு நேரமில்லாமல் தற்கழிக்கின்றோம். நாங்கள் இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? எங்களை சூட உள்ளவர்களை, குறிப்பாக எங்களுடைய இரத்த உறவுகளை, குடும்ப உறவுகளை, பந்த உறவுகளை பேணி அவர்களினூடாக சொர்க்கம் சொல்லுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை தேடி பார்த்து கொள்வது எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியில்
அவர்கள் ஃபசாது செய்வார்கள். பூமியில் ஃபசாது. பூமி நல்லதாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு இல்லை. பூமியில் எப்பயுமே குழப்பம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், பதட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மக்கள் சந்தோஷமாக வாழக்கூடாது, மக்கள் பதட்டத்திலே இருக்க வேண்டும். இது உலகத்தினுடைய அஜெண்டாவில் உண்டு. மக்களை எப்பொழுதுமே பதட்டத்தில் வைக்க வேண்டும். மக்கள் எப்பொழுதுமே ஒரு வகையான பயத்தில் இருக்க வேண்டும். மக்களுக்கு எப்பொழுதுமே நிம்மதியான சந்தோஷமான வாழ்வு இருக்கக்கூடாது. அப்போ எங்களோட ஆயுதங்கள் விற்க முடியாது, மக்கள் ஆயுதங்கள் வாங்க மாட்டார்கள். எங்களோட ஆயுத தொழில் சாலைகள் நஷ்டத்தில் போய்விடும். சுப்ஹானல்லாஹ், அதற்கான திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களையும் மற்றவர்களையும் மோதவிட வேண்டும். அப்போதான் எங்களுக்கு ஆட்சி செய்ய முடியும். கடந்த காலங்களில் கண்டும் அவைகளை எல்லாம். மதங்களுக்கிடையில் முறுகல், பிரதேசவாதத்தினூடாக சில முறுகல், மக்களுக்கு மத்தியில் பல வகையான முறுகல்களை ஏற்படுத்தி, குழப்பங்களை ஏற்படுத்தி, மக்களை ஒருவருடன் மூட்ட வைத்து, அரபிகள் அரபி அல்லாதவர்கள் என்று சொல்லி, சுப்ஹானல்லாஹ், இப்படியான குழப்பம் ஏற்படுத்துவது என்பது கெடுதிகளினூடாக வரக்கூடிய, கெடுதிகளை உருவாக்கி வரக்கூடிய குழப்பத்தை விடவும் மார்க்கத்தை சொல்லி குழப்புவது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. எனக்கு ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தார், மக்காவிலும் மதீனாவிலும் 10 ரக்காத்துக்கள் தான் தராவிகை தொழுகிறார்கள் என்று சொல்லி. அப்போ அதுக்கு நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, அதுக்கு நான் என்ன செய்யன்னு தான் கேட்டேன். அவர்கள் 10 தொழட்டும், 20 தொழட்டும், 8 தொழட்டும், அதை வைத்து நாங்கள் குழப்பம் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவர்கள் செய்கிற தவறுக்கோ அவர்கள் செய்கிற நலவுக்கோ நான் பொறுப்பில்லை. 10 தொழுகிறார்கள் என்று சொன்னவர் 8 தொழ வேண்டும் என்று பிடிவாதமாக இருப்பவர், 8 தொழ வேண்டும் என்று பிடிவாதமாக இருப்பவர், 8 ஹதீஸில் வந்திருக்குது என்று ஊண்டி சொல்லக்கூடியவர். அப்போ நான் அவரிடத்தில் சொன்னேன், பின்ன 10 ஹதீஸ்லேயும் இல்லையே. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களோட அமலை நாங்கள் செய்து கொள்வதற்கே சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். வழக்கு, வம்பு, விதண்டாவாதம் இவைகள் எதுவுமே தேவையானதல்ல. அறிவும் மோத வேண்டும், அப்பொழுது மக்களுக்கு நல்லது பிறக்கும். அறிவும் பிடிவாதமும் மோதுவது என்பது மிக மோசமானது, எந்த லாபத்தையும் கொண்டு வந்து சேர்க்காது. பிடிவாதமாக இருப்பவர் பிடிவாதத்தில் இருப்பார். பிடிவாதமும் மோதிக்கொண்டால் எப்படி இருக்கும்? அறியாமையும் மோதிக்கொண்டால் எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். நடக்கக்கூடிய மோதல்கள், கருத்து மோதல்களை பார்க்கும் பொழுது இப்படியாகத்தான் பார்க்க வேண்டும். உலமாக்கள் மோதிக்கொண்டார்கள், அறிவுடன் மோதிக்கொண்டது. சுப்ஹானல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் உலமாக்களுடைய அறிவுபூர்வமான வாதம், பிரதிவாதம் இவைகளை பார்க்கும் பொழுது மக்களுக்கு அங்கிருந்து வெளிச்சம் கிடைக்கிறது, மக்களுக்கு அங்கிருந்து படிப்பினைகள் கிடைக்கிறது. மக்கள் அதை பாராட்டுகிறார்கள், மக்கள் அதை கொண்டு படிப்பினை பெற்றுக் கொள்கிறார்கள். வரலாறாக மாறிவிட்டது. அந்த வரலாறை வைத்து நாங்கள் பாடம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அறிவும் மோதிக்கொள்வது காலத்தின் தேவை. அப்போதான் அறிவு என்பது வளர்ச்சி அடையும். ஆனால் இன்றைக்கு மோதிக்கொள்வது அதல்ல. இன்றைக்கு மோதிக்கொள்வது மனோ இச்சைகள் மோதிக்கொள்கிறது, பிடிவாதங்கள் மோதிக்கொள்கிறது, நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையுடன் மோதிக்கொள்கிறது. எந்த லாபத்தையும் கொண்டு வந்து சேர்க்காது. இவைகள் அனைத்தும் ஃபசாது செய்வது என்ற பட்டியலில் தான் வந்து சேரும். பூமிக்கு மேல ஃபசாதினூடாக ஏற்பட்டது என்ன? ஒரு பள்ளிக்கு இன்னும் ஒரு பள்ளி, ஒரு மதரசாவுக்கு இன்னும் ஒரு மதரசா. நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்தையுமே பிரித்து விட்டோம்.
ஹஜ்ஜிக்கு போகிற குரூப்பாக இருந்தாலும் சரி, என்ன குரூப் இது? அந்த குரூப்புக்கு பேர் இது தரீக்காவுடைய குரூப், இது இந்த குரூப், அது அந்த குரூப். சுப்ஹானல்லாஹ். குரூப்புகள் ஹஜ்ஜிக்கு போகிற காபத்துல்லாவை வலம் வரத்தான் போகிறோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் என்று சொல்லத்தான் போகிறோம். அதிலேயும் இருக்குது குரூப், அதிலேயும் இருக்குது குரூப். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பூமியில் ஃபசாது என்பது மதங்களை மதங்களுடன் மோதவிட்டு, இனங்களை இனங்களுடன் மோதவிட்டு, கட்சிகளை கட்சிக்காரருடன் மோதவிட்டு பார்க்கக்கூடியதை விடவும் மோசமானது ஒன்றுதான் மார்க்கத்தை மையமாக வைத்து, மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தி மக்களை ஒருவருக்கொருவர் மோத விடுவது என்பது. மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன். ரமலானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தால் அந்த பிரச்சனைகள் சமூகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. மிக அன்பாக சொல்லுகின்றேன். வயுஸ்ஸிதூன ஃபில் அர்த், இவைகள் அனைத்தும் பூமியில் ஏற்படக்கூடிய ஃபசாதுகள் என்பவற்றுடைய பட்டியலுக்கில் தான் வரும். அவர் செல்லுவது சரியா என்று கேட்டு சரியாக இருந்தால் அமல் செய்ய வேண்டுமே என்ற ஒரு மனோபக்குவத்தில் போய் ஃபத்வா கேட்பவர்கள் இப்பொழுது இல்லை. ஃபத்வா கேட்பதனுடைய நோக்கமே நான் சரி, அவரும் சரியாக இருக்கிறாரா என்று பார்ப்பதற்குத்தான் ஃபத்வா கேட்குறாங்களே அல்லாமல் நான் ஒரு கொள்கையை ஒன்றை நம்பி இருக்கின்றேன், இது சரியோ பிழையோ தெரியாது, இது சரியா பிழையா என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோமே என்பதற்கு ஃபத்வா கேட்பவர்கள் சமூகத்தில் இல்லை. இப்போ எனவே இது தனியாக கதைக்க வேண்டிய, பேசப்பட வேண்டிய ஒரு பேசு பொருள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. எனவே நான் அன்பாக சொல்லுகின்றேன், ரமதானுடைய காலத்தில் இப்படிப்பட்ட எந்த ஒரு வாதத்திலையும் பிரதிவாதத்திலையும் பொதுமக்களாகிய நீங்கள் மோதிக்கொள்ள வேண்டிய தேவையே கிடையாது. பொதுமக்களாகிய நீங்கள் இதில் மோதிக்கொண்டால் அர்த்தம் என்ன தெரியுமா? அறியாமையும் மோதிக்கொள்கிறது. எந்த லாபத்தையும் சமூகத்துக்கு கொண்டு வர மாட்டாது. அறியாமையும் மோதிக்கொண்டால் ஒரு அறியாமை தான் அங்கிருந்து பிறக்குமே அல்லாமல் அறிவு என்பது பிறக்கவே மாட்டாது. பிடிவாதமும் மோதிக்கொள்ளவும் கூடாது. மனோ இச்சையும் மோதிக்கொள்ளக்கூடாது. அறிவுடன் மோதிக்கொண்டால் அங்கிருந்து அறிவு பிறக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை, சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இடையில் ஒரு செய்தியையும் சொல்லிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரமதானுடைய மாதத்தில் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழுவது போன்று ஃபசாதுகள், குழப்பங்கள் இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் சமூகத்தில் வாழ வேண்டும். அதற்கான சில அடிப்படைகளையும் உங்களுக்கு நான் சொன்னேன். அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரமலானை ஒரு உச்சகட்ட நிலையில் இருந்து அதை நாங்கள் பாவித்து அதனூடாக லாபங்களையும் பிரயோசனங்களையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால் காலத்தின் தேவையாக இருப்பது மிக முக்கியமானது ஒன்றுதான் சமூக வலைத்தளங்களை விட்டும் நாங்கள் ஒதுங்கி நிற்பது. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சமூக வலைத்தளம். இப்படி ஒரு கேள்வி கேட்டால் உங்கள்கிட்ட, சமூக வலைத்தளங்களை நான் பாவிக்கிறேனா அல்லது சமூக வலைத்தளங்கள் என்னை பாவிக்குதா? இந்த ரெண்டு கேள்வி. சிலர் சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறார்கள். எதுக்கு பாவிக்கிறாங்க? அறிவை வளர்த்துக்கொள்ள பாவிக்கலாம், பொருளாதார மேம்பாட்டுக்கு பாவிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். சோஷியல் மீடியாவை மையமாக வைத்து வர்த்தகம் செய்யக்கூடிய வியாபாரிகள் எம்மாத்திரமும் இருக்கிறார்கள். தொழிலதிபர்களாக மாறிவிட்டார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களின் ஊடாக வந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு சமூக வலைத்தளங்கள். அவர்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களை பாவிப்பவர்கள். பல உலமாக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களின் ஊடாக அவருடைய அறிவு செல்வத்தை சமூகத்துக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். சமூகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தை அரவணைத்துக் கொள்கிறார், சமூகத்தை இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவை பாவிப்பவர்கள்.
ஆனால் பெரும்பான்மையானவர்கள் சோசியல் மீடியா அவர்களை பாவிக்குது. தூங்க விடுதும் இல்லை, தொலை விடுதும் இல்லை, குடும்பத்தோட வாழ விடுதும் இல்லை, ரமதான சந்தோஷமாக கழிக்க விடுதும் இல்லை, குர்ஆன் ஓத விடுதும் இல்லை, ஏன் தொழக்கூட விடுதில்லை, தொழுகைக்கும் எடுத்துக்கொண்டு தான் வராங்க. சில சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம், மக்களுடைய கையடக்க தொலைபேசி, அந்த சோஷியல் மீடியாவுடைய டூல்ஸ் வாஷ்ரூம்லேயும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தேடுங்க. சோஷியல் மீடியா என்ன பாவிக்குதா அல்லது சோஷியல் மீடியாவை நான் பாவிக்கிறேனா? நீங்கள் பாவிக்கிறீங்கன்றிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், பாவித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஏதோ ஒரு லாபத்தை தரும், உங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை தரும். நீங்கள் அதை கொண்டு வாழுகிறீர்கள், உங்களுடைய வாழ்வாதாரம் அதை கொண்டு நடந்து கொண்டு போகுது. சரி, அப்படி சொல்லியாவது திருப்தி கண்டு கொள்ள முடியும். சோஷியல் மீடியா இன்னமொத்தர் போட்ட ஒரு போஸ்ட், இன்னமொத்தர் போட்ட ஒரு செய்தி, இன்னமொத்தர் போட்ட ஒரு ஊர்வலாய், இன்னமொத்தர் போட்ட ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு செய்தி உங்களோட காதில் விழுந்து நீங்களும் டென்ஷன் ஆகி, நீங்களும் பதட்டம் அடைந்து, உங்களோட நோன்பையும் பாலாக்கி, தேவைதானா இவைகள்? இந்த விடயத்தை கொஞ்சம் கருத்தில் எடுத்து ரமதானுடைய காலத்திலேயாவது, எஞ்சியிருக்கக்கூடிய 25 நாட்களுக்காவது நாங்கள் கொஞ்சம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பார்ப்போமா? அதில் செலவழிக்கிற நேரத்தை குர்ஆனில் கழிப்போமா? அதில் செலவழிக்கிற நேரத்தை வீட்டுக்கு கொடுப்போமா, குடும்பத்துக்கு கொடுப்போமா, பிள்ளைகளுடைய சேர்ந்திருப்போமா? இப்படியாக யோசிங்க பார்ப்போம். ஏனென்றா ஹதீஸ்களில் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் படித்திருப்பீர்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் ஒரு கேர்டன் போட்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க, தொழ ஆரம்பித்தாங்க. இராக்கால தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். தொழுகையை தொழுது முடித்து விட்டார்கள். தொழுது முடித்ததுக்கு பிறகு உடனே சொன்னாங்க, இந்த கேர்டனை இந்த இடத்தை விட்டு அகற்றி விடுமான்னு சொல்லி. ஏனென்றா இந்த கேர்டன் என்னை பராக்காக்கி விட்டது. அதில் என்னமோ ஒரு படம் இருந்துச்சு, பிக்சர் உண்டு. அந்த படம் என்னை பராக்காக்கி விட்டது, என்னை இதை கலட்டிடுமான்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சு பாருங்க பார்ப்போம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தொழுகையில் பக்கத்தில் இருந்த ஒரு படம், பக்கத்தில் இருந்த ஒரு காட்சி தன்னை பராக்காக்கி விட்டது என்று அவர்கள் உணர்வதாக இருந்தால் நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்கள்? சில சந்தர்ப்பங்களில் பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய டெக்கரேஷன்ஸ், அதாவது பள்ளியை அழகுபடுத்தியிருக்கிறார்கள். முன்னுக்கு வால்பேப்பர் ஒட்டி, அங்கே டைல்ஸ் ஒட்டி, இங்கே ஒரு டிசைன் உண்டை போட்டு, சுபஹானல்லாஹ், அங்கே ஒரு பெயிண்டில் ஒரு கலர் வாஷ் பண்ணி பெயிண்ட் அடித்து அதில் ஒரு டிசைன் ஒன்றை போட்டு லைட்டுடைய செட்டிங்கை பார்த்து, இப்படி பார்த்தா கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். தொலை வரக்கூடிய மக்களுடைய தொழுகையினுடைய உள்ளச்சம், இறையச்சம், அவருடைய கவனம் எங்கே போகும்? சிதறண்டு போகுமா? அந்த கவனம் ஒரே இடத்தில் இருக்குமா? பள்ளிவாசல்களை கட்டக்கூடியவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். பள்ளி அழகாக இருக்க வேண்டும், பிரச்சனை அல்ல. பள்ளி நல்ல அழகாக அமைதியான இபாதத்தை செய்வதற்கு மிகவும் ஈர்ப்புத்தன்மையுடைய ஒரு இடமாக அந்த இடம் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எங்களுடைய வீடு அழகாக இருப்பதை விடவும் எங்களுடைய பள்ளி அழகாக இருக்கட்டும், பிரச்சனை அல்ல. ஆனால் வீண் விரயம் என்பது கூடாது. போட்டிக்கு கட்டக்கூடாது, பேருக்கு கட்டக்கூடாது, மக்கள் பார்த்து பெருமிதம் கொள்ள கட்டக்கூடாது. வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி கட்டப்பட வேண்டும்.
அல்லாஹுடைய திருநாமத்தை உயர்த்தி செல்வதற்காண்டி கட்டுப்பட வேண்டும். இவைகளெல்லாம் ஒரு பள்ளியை கட்ட பொழுது, பள்ளி வாசல் என்று வரும் பொழுது இவைகளெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை வச்சு கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். தொழுகைக்கு தொழுது கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவனத்தை கூட முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பிக்சர், ஒரு காட்சி படம் திசை திருப்பி விட்டது. அதன் பக்கமாக தன்னுடைய பார்வையை நான் செலுத்தி விட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து அன்னை ஆயிஷாவுக்கு அதை கலட்டி விடு என்று சொல்லி கட்டளை பிறப்பிப்பதாக இருந்தால் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். என்னுடைய உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசி பள்ளி வாசலுக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம், கீழே வச்சுட்டு தொழுதோம், சின்னொரு சத்தம் கேட்டுச்சுது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டிருந்தோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கும் பொழுது சின்னொரு சத்தம் கேட்டுச்சுது, அல்லது வைப்ரேஷனை போட்டிருந்தோம், அல்லது லைட் பத்துச்சுது. இப்போ நான் சும்மா கேட்குறேன், தொழுகையில் எங்கிற கவனம் எங்கே போகும்? இப்போ யாருடைய செய்தி, யார் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, என்ன மெசேஜ் வந்திருக்கும், குழந்தை பாடசாலைக்கு போயிட்டு வர வேண்டிய நேரம் வார வழியில் ஏதும் விபத்து ஏற்பட்டு விட்டதோ என்றா ஷைத்தானுக்கு வேணும் உங்களுடைய கவனத்தை சிதறண்டச் செய்வது, குழப்பி விடுவது, உங்களை தொழுகையிலிருந்து பராக்காக்கி விட வேண்டும். எடுத்து பார்த்தா தொழுது முடிச்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்கிறதுக்கோ அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் சொல்கிறதுக்கோ நேரம் இல்லை. உடனே எடுத்து பார்த்தா அது எங்கேயோ போகிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ் வந்திருக்குது, எங்கேயோ போகிற மெசேஜ் உண்டு, ப்ரொமோஷன் ஒன்று வந்திருக்குது. எப்படி இருக்கும்? தொழுகை நாசமாகி சலாம் கொடுத்ததும் தெரியாது, தொழுகையில் எங்கெங்கேயோ எல்லாம் போயிட்டு வந்துட்டோம், வந்து பார்த்த மெசேஜை பார்த்தா ஒன்றும் இல்லை. நான் கேட்குறேன், ஏன் உங்களோட தொழுகை அப்படி இல்லையா? இப்போ என்ன விதி விலக்காக்கி பேச இல்லை, என்னையும் சேர்த்து பேசுகின்றேன். என்னுடைய உங்களுடைய தொழுகை அப்படி இல்லையா? இப்போ அப்படி ஆகுவதற்கு காரணம் என்ன? கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி. அதுக்கு மேலொன்று சொல்லவா? சரி, நான் தான் கொண்டு போக இல்லை, நீங்கள் தான் கொண்டு வர இல்லை, கொண்டு வரக்கூடிய ஆட்களுக்கு சொல்கின்றேன், சில சந்தர்ப்பங்களில் பிறருடைய பாவத்தையும் பிறருடைய சிந்தனை செதறண்டு போனதற்குரிய பாவத்தையும் நீங்கள் தான் சுமந்து கொண்டு போக வேண்டி வரும். பக்கத்தில் உள்ளவர் கொண்டு வந்திருக்கிறாரு, ஒவ்வொரு வக்து தொழுகை ஒவ்வொரு சலாத்துக்கு இடையிலையும் எடுத்து பார்க்கிறாரு, ரிப்ளை பண்ணிட்டு தான் வச்சுட்டு தொழுகிறாரு. அவருக்கு என்னென்னமோ பிக்சர் படம் வந்திருக்குது, அதை பார்த்தாரு, திடீர்னு ஷட் டவுன் பண்ணிட்டாரு. பக்கத்தில் உள்ளவருடைய கண்ணும் அந்த பக்கம் போகத்தானே செய்யும், பக்கத்தில் உள்ளவர் அதை பார்க்கத்தானே செய்வார், அவர் பார்க்க இல்லட்டியும் பார்த்து படத்தானே செய்யும். இவருடைய தொழுகை நாசமாகுது. இப்போ சொல்லிக்கொள்ளவும் மேலாது, மன உளைச்சலாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். நான் கேட்குறேன், பள்ளிக்கு போய் சவாபு தேடினோமா அதாபு தேடினோமா? இப்போ சவாபு தேட போய் அதாபை தேடிக்கொண்டு வந்தோம் என்று சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ். தொலைப்போனோம், நானும் தொலை இல்லை, பிறருடைய தொழுகையையும் பால்படுத்தி விட்டு வந்திருக்கின்றேன், பிறருடைய தொழுகையையும் நாசமாக்கி விட்டு வந்திருக்கின்றேன், பிறருடைய கவனத்தையும் சிதறடைத்து விட்டு சீர்குலைத்து விட்டு வந்திருக்கின்றேன். நடக்க இல்லையா? இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்குது. தராவிஹுக்கு போங்க பாப்போம், இன்றைக்கு பள்ளிக்கு நீங்கள் போங்க, ஒன்றும் கொண்டு போகாமல் கொண்டு வாரவனை பாருங்க பாப்போம் எப்படி கொண்டு வாரான். இதில் வயசு விதிவிலக்கு இல்லை. நாங்கள் ஒரு காலத்தில் சொன்னோம், யூதர்கள் தான், அதாவது யூத் வாலிபர்கள் தான் இப்படி செய்கிறார்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம், அப்படித்தான் சொன்னோம். இன்றைக்கு அப்படி அல்ல, எல்லாருமே பிடிக்கப்பட்டு விட்டார்கள். தகப்பன், மைந்தன், வயது முதிர்ந்தவர்கள், வாலிபர்கள், சுப்ஹானல்லாஹ், யார் எடுத்தாலும் சிலருடைய கையில் 2. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன்,
இரக்கமாக சொல்லுகின்றேன், இது காலத்தின் தேவை என்பதின் காரணமாக ரமலானை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றிருந்தால் இந்த 3 விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். ஒன்று, குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழுவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. தேவையுடன் கதைக்கின்றேன், அமலுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 2வது, எந்த காரணம் கொண்டும் பூமிக்கு மேலே குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன். நீங்கள் 8 ரக்காத்துத்தான் தொழ போறீங்களா? சந்தோஷமாக தொழுங்கோ, அல்ஹம்துலில்லாஹ். 20 ரக்காத்து தொழுகிறார்களா? சந்தோஷமாக தொழ விட்டு விடுங்கள். நீங்கள் 20 தான் தொழுகிறீங்களா? தொழுங்கோ, சந்தோஷமாக தொழுங்கோ. ஈமானன் வஹ்திசாபன், அல்லாஹுவை நம்பி நன்மையை எதிர்பார்த்து தொழுங்கோ. மற்றவர்களை சும்மா விட்டு விடுங்கள். யாரும் யாருடன் மோதிக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. ஏன் தெரியுமா காரணம்? நீங்கள் 2 பேரும் மோதிக்கொள்வதின் காரணமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து விடும் என்று நீங்கள் யாரும் கனவு காண வேண்டாம். எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதோ அந்த பிரச்சனையில் நாங்கள் மோதி என்னதான் லாபம் இருக்கிறது? அறிவும் மட்டும் மோதிக்கொண்டால் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு லாபம் அதில் நிச்சயமாக கிடைக்கும். குறைந்த பட்சம் நான் 8 தான் இருக்கிறேன் என்றிருந்தாலும் 20 தொழக்கூடியவர்களை பிதாத்துக்காரர்கள் என்று கூட பார்க்க மாட்டேன். அவர்களும் ஏதோ சில அடிப்படைகளை வைத்துத்தான் இதை செய்கிறார்கள் என்ற முடிவுக்காவது எனக்கு வர முடியும். எப்போ தெரியுமா நடக்கும்? அது அறிவும் மட்டும் மோதிக்கொண்டால் தான். மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த பூமிக்கு மேலே யாரும் குழப்பம் செய்ய வேண்டாம். மதத்தால் வரக்கூடிய குழப்பம், இனத்தால் வரக்கூடிய குழப்பத்தை விடவும், பிரதேசவாதத்தினால் வரக்கூடிய குழப்பத்தை விடவும், கட்சிகளினூடாக வரக்கூடிய குழப்பத்தை விடவும் பாரதூரமான விளைவுகளை சமூகத்தில் இன்று வரைக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் மிக உறுதியுடன் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு என்னையும் உங்களை பாதுகாப்பானாக. 3வது ஒரு விஷயத்தையும் சொல்லி காட்டினேன். அதாவது, கையில் இருக்கக்கூடிய எங்களுடைய சோஷியல் மீடியாவை நாங்கள் பாவிக்கிறோமா அல்லது அது எங்களை பாவிக்குதா என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் தேடிக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை பாவிக்கிறீர்கள் என்றிருந்தால் முறையாக பாவித்துக் கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. ஆனால் உங்களை சோஷியல் மீடியா பாவிக்குது, நீங்கள் அதில் காலத்தை கழிக்கிறீங்க, உங்களுக்கு தூக்கம் கூட வருதில்லை, குர்ஆனுக்கு கூட நேரம் இல்லை, தொழுகைக்கு கூட கஷ்டமாக இருக்கிறது என்ற நிலை உங்களுக்கு இருக்கும் என்றிருந்தால் அதை விட்டு விடுவது மிக பொருத்தமானது. அதிலிருந்து ஒதுங்கி நிற்பது மிகவும் சிறந்தது என்ற கருத்தை உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அமல் செய்ய துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. உங்களுடைய மேலான துஆக்களில் நம் அனைவரையும் இணைத்துக் கொள்ளும்படியாக வினயமாக வேண்டி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.